தீபாவளி திருநாள் காலையில சேவல் கொக்கரக்கோன்னு கூவுறதுக்கு முன்னாடியே எங்க ராமநாதபுரம் கிராமமே முழிச்சுக்கிச்சு. காரணம், இன்னைக்கு தீபாவளி. போன வாரத்துல இருந்தே வீடு வாசல் எல்லாம் முழுகி வெள்ளை அடிச்சு புதுசா இருந்துச்சு. எங்க வீட்டுல எங்க ஆத்தா லட்சுமி நேத்து ராத்திரியே அடுப்படியை விட்டு நகரல. சுடச்சுட முறுக்கு சுட்டு தட்டுல அடுக்கி வச்சாங்க. அந்த வாசனை ஊரையே தூக்குச்சு. அதிரசம் பாகு காய்ச்சுறப்போ எங்க பாட்டி வள்ளியம்மா, ஏ புள்ள, பதம் சரியா பாத்துக்க, இல்லாட்டி கல்லு கணக்கா ஆயிரும் அக்கறையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி எங்க அப்பன் முருகன் பட்டணம் போய் எங்க எல்லாருக்கும் புது துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அந்த மஞ்சள் பையை பிரிச்சதும் எனக்கும் என் தங்கை மீனாவுக்கும் ஒரே கொண்டாட்டம். எனக்கு சிகப்பு சட்டை, தங்கச்சிக்கு பட்டு பாவாடை. அதை அப்பப்போ தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டோம். தீபாவளி அன்னைக்கு விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் பாட்டி எங்களை எழுப்பி விட்டுட்டாங்க. டேய் கார்த்தி, ஏந்திரிடா, இன்னைக்கு கேங்க ஸ்நானம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தலையில நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சு விட்டாங்க. அந்த எண்ணெயோட சீயக்காய் வாசனை இன்னும் மனசுல நிக்குது. குளிச்சு முடிச்சு முருகன் ஐயா வாங்கி வந்த புது சட்டையை போட்டதும் நானே ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி உணர்ந்தேன். வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு ஆத்தா செஞ்ச பலகாரத்தை ஒரு தட்டுல வச்சு, டேய் போய் பக்கத்து வீட்டு சித்ரா அக்கா வீட்டுல கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் தட்டை வாங்கிட்டு போனேன். அங்க சித்ரா அக்கா எங்களுக்காக அவங்க வீட்டுல செஞ்ச லட்டையும் தட்டை வடையும் கொடுத்தாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் பலகாரம் போறதும் வர்றதுமா இருந்துச்சு. இதுலதான் உண்மையான தீபாவளியே இருக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க. மதியம் முழுக்க ஒரே பட்டாசு சத்தம் தான். பசங்க எல்லாரும் தெருவுல கூடி லட்சுமி வெடி, குருவி வெடி போட்டி போட்டு வெடிச்சோம். சில பசங்க ராக்கெட் விட்டு அது அடுத்த வீட்டு கூரையில விழுந்து அங்க இருந்து ஒரு பாட்டி வந்து சத்தம் போட்டதெல்லாம் தனி கதை. சாயங்காலம் ஆனதும் தான் ஆசல அழகு ஆரம்பிச்சது. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வரிசையா அகல் விளக்கு ஏத்தி வச்சாங்க. அந்த இருட்டுல ஊரே நட்சத்திரம் பூத்தது மாதிரி ஜொலிச்சது. எங்க வீட்டு வாசல்ல நானும் மீனாவும் சேர்ந்து விளக்கு ஏத்தி வச்சோம். அந்த வெளிச்சத்துல எங்க அம்மாவோட முகம் இன்னும் பிரகாசமா தெரிஞ்சது. ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தோம். அப்போ எங்க பாட்டி சொன்னாங்க, தீபாவளிங்கிறது வெறும் வெடி, பலகாரம், புது துணி இல்ல கண்ணு. நம்ம மனசுல இருக்கிற இருட்டு அகன்று நல்லதுங்கிற வெளிச்சம் வரணும். இப்படி எல்லாரும் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராத்திரியில பட்டாசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க அகல் விளக்கின் ஒளி மட்டும் அந்த கிராமத்தை அழகாக்கி கொண்டிருந்தது. அந்த அன்பும் ஒற்றுமையும் தான் எங்க ஊரு தீபாவளியோட உண்மையான வெளிச்சம்.